வெரி குட் ஈவினிங். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா பார்ட் 2 கிராமர் கிளாஸோட கொஷின் பேப்பர் ஆன்சர் ரிவீலிங் பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம இந்த வீக் 6 to 10 பிராத்மிக் லெவலில் 6 to 10 லெசன் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம வச்ச கொஷின் பேப்பர். சரி வாங்க கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேட்ச் கொடுத்துருக்கேன். இது லெசன் நம்பர் 1லேருந்து கேட்டிருக்கேன். நம்ம எடுத்த கிளாஸ் 6 to 10 இருந்தாலும் கொஷின் பேப்பர் 1 to 10 லெசனுக்குள்ளேருந்து தான் கேட்டிருக்கோம். இப்போ மேலே ஸ்டார்ட் பண்ணுற சென்டென்ஸ் எதில் முடியணும்? இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுற நவுன் நேம், இது எண்டிங் வேர்ட். இப்போ நம்ம மேட்ச் பண்ணணும். மேலே ஸ்டார்ட் பண்ணால் ஹூமில் முடியணும். ஆப்பில் ஸ்டார்ட் பண்ணால் இது வந்து ரெஸ்பெக்ட் ஃபார்ம் பேச போகிறோம்ல, அப்போ சொல்லக்கூடாது, ஹைன்னு சொல்லணும். ஆப் வந்து சிங்குலர் தான். நான் கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்கிறேன் ப்ளூரல் ஃபார்மில் ஸ்டார்ட் ஆனால் சென்டென்ஸ் ஹைனில் முடியணும்னு. ஆனால் ஆப் அப்படின்றது ஃபார்மலாக பேசுகிறது. அப்போ ஆப்லனா ஹைன் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு தும்ல ஸ்டார்ட் ஆகிற சென்டென்ஸ் ஹோவில் தான் முடியணும். இது கிராமட்டிக் ரூல். இது ஒன்றுக்கு மட்டும் தான் ஹோ வரும், மற்ற எதுக்கும் வராது. ஹம் அப்படின்றது ப்ளூரல் ஃபார்ம், ஸோ ஆஸ் யூஷுவல் ஹைன். ஏ அப்படின்றது யக்கோட ப்ளூரல் ஃபார்ம், ஸோ இதுக்கும் ஹைன் தான் வரணும். ஒர்க் அப்படின்றது சிங்குலர், இதுக்கு மட்டும்தான் ஹே போடுறோம். டோன்ட் பி கன்ஃபியூஸ்ட். சேஞ்ச் த ஜெண்டர்னு சில சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த ஜெண்டரை சேஞ்ச் பண்ணணும். ஜெண்டர்னால் பால், ஆண் பாலாக இருக்கிறத பெண் பாலாக மாற்றணும், பெண் பாலாக இருக்கிறத ஆண் பாலாக மாற்றணும். ஆண் பாலுக்கு 2 சவுண்ட் இருக்குது. ஆ சிங்குலராக இருந்தால் ஆ. இப்போ இங்கே பாருங்கள், வேர்பு கூட ஆ சவுண்டு வரணும். காத்தா இது ஆண் பாலில் இருக்குது, ஸோ இங்கே ஈ சவுண்டு வரணும். ஜாதி வேர்பு கூட இருக்க லெட்டரை மட்டும் தான் பார்க்கணும் என்ன பால்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. ஈ சவுண்டு இருந்ததுன்னா ஃபீமேல் ஜெண்டர். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸை நம்ம ஜெண்டர் மாற்ற போகிறோம் அப்படின்னா ஆண் பாலாக இருக்கிறத ஈ சவுண்டு காத்தான் இருக்கு இல்லையா, காத்தின்னு மாற்றணும். வக்கு காத்தி ஹே, இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த இங்கே ஆன்சர் கீழே நான் மாற்றிருப்பேன் பாருங்கள். ஸோ காத்தாவை காத்தின்னு மாற்றணும். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் 2, தும் கியா தேக்தே ஹோ. இன்னும் இதை வந்து ஆ சவுண்டும் இல்லாமல் ஈ சவுண்டு இல்லாமல் ஏ சவுண்டில் இருக்குல்ல, கன்ஃபியூஷனே ஆகிக்காதீங்க. ரொம்ப ப்ளூரல் ஃபார்ம் ஆர் ஃபார்மலாக பேசுகிறதுக்கு தே போடுவாங்க. இதுவும் ஆண் பாலில் தான் இருக்குது. ஆ ஏ இந்த 2 சவுண்டும் மேல் ஜெண்டர், ஈ சவுண்டு ஃபீமேல் ஜெண்டர். தும் கியா தேக்தே ஹோ அப்படின்னு இருக்கு. அப்போ நம்ம சிங்குலராக இருந்தாலும் ப்ளூரலாக இருந்தாலும் ஃபீமேல் ஜெண்டருக்கு ஈ மட்டும்தான் போடுவோம். அப்போ தேக்தி ஹோ. ஸோ தேக்தேன்னு இருக்கிறத நம்ம தேக்தின்னு மாற்றணும். இங்கே ஜாத்தின்னு இருக்கு இல்லையா, ஜாத்தான்னு மாற்றணும். ஜாத்தேன்னு போட்டுக்கலாம். காத்தின்னு இருக்கா, காத்தான்னு மாற்றணும். லாத்தான் இருக்கா, லாத்தின்னு மாற்றணும். ஸோ இதுதான். அண்ட் டேஷ் வேர்ட் வி ஷுட் ஆட் ஆன் ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு கேட்டிருக்கேன். வேர்பு கூட ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்டென்ஸில் நம்ம ஒரு வார்த்தை ஆட் பண்ணுவோம். அது என்ன வார்த்தை அப்படின்னா ரஹா. ரஹானா கொண்டிருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து கொண்டிருக்கிறாள் எப்படி சொல்லணும், ஆ ரஹா ஹே. போய் கொண்டு இருக்கிறாள், ஜா ரஹா ஹே. சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார், கா ரஹா ஹே. இந்த மாதிரி சொல்லணும். ஸோ இந்த வேர்டு தான் இது கூட ஆட் பண்ணுவோன்னு கண்டுபிடிச்சி எழுதணும். இதுவே இங்கே பார்த்த மாதிரி மேல் ஜெண்டர்னா ஆ சவுண்டு ரஹா, இல்லை பெரியவங்கன்னா ஏ சவுண்டு ரஹே. இதே ஃபீமேல் ஜெண்டர்னா ஈ சவுண்டு ரஹி. ஸோ இதான் கரெக்டாக இருக்கும். போக போக புரியும். இதுங்க லெசன் 2ல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்த இதில் எப்படி கேட்டிருக்கேன்னா ஆர்டர் ஃபார்ம், கட்டளை வினை. இங்கே வினை சொற்கள் கொடுத்துருக்கேன். கா, ஜா, பட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ இதை ஃபார்மலாகவும் மாற்ற சொல்லியிருக்கேன், இன்ஃபார்மலாகவும் மாற்ற சொல்லியிருக்கேன். நம்ம கூட சின்னவங்க கிட்ட எப்படி இதை மாற்றி சொல்லணும், பெரியவங்க கிட்ட எப்படி மாற்றி சொல்லணும். ஸோ இதோட ரூல் என்னென்னா, நமக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்க சின்னவங்க கிட்ட நம்ம பேச போகிறோன்னா ஓ சவுண்டு சொல்லணும், பெரியவங்க கிட்ட பேச போகிறோன்னா ஈஏ சொல்லணும். அப்போ காவை காவோ, காயே, ஜாவோ, ஜாயே, படோ, படியே அப்படின்னு மாற்றணும். மீனிங்ஸ் கேட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இது கேஸ் எண்டிங்ஸ். இது நம்ம சென்டென்ஸில் அடிக்கடி பார்த்துருப்போம். மே அப்படின்னா இல் அப்படின்னு அர்த்தம். ல நான் வந்து மைதான் மே கேத்தாக, ஸ்கூல் மே ஹே, இந்த மாதிரி ல அப்படி சொல்லணும். சே அப்படின்னா இதுக்கு நிறைய இருக்குது. ஆள், உடன், இருந்து, ஓடு, காட்டிலும், விட, இது மாதிரி நிறைய இருக்குது. ஒன்று எழுதினாலும் கரெக்டு. கா அப்படின்னா உடைய. கோ அப்படின்னா இக்கு ஐ. நான் இதை ஞாபகத்துக்கு சொல்லியிருக்கேன். கோக்கு அப்பா வாங்கிட்டு வந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், ஐ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கோக்கு இக்கு ஐ அந்த மாதிரி 2 மீனிங் இருக்குது. ஏதாவது ஒன்று எழுதினாலும் இங்கே கரெக்டு தான். பர் அப்படின்னா மேலே அப்படின்னு அர்த்தம். ஃபில்லப் சொல்லியிருக்காங்க. யக்கு கர் லா, இதை கேஸ் எண்டிங்ஸை வச்சு ஃபில் பண்ணணும் நம்ம. யக்கு கர் இந்த வீடு, லதா
லதாவின் உடையது. உடையக்கு நான் என்ன சொன்னேன், கான்னு சொன்னேன். அப்போ லதான்றது பெண் பால், அப்போ கா வந்து ஆண் பாலுக்கு தான் ஆ சவுண்டு யூஸ் பண்ணணும். கேர்ள்ஸுக்கு ஈ சவுண்டுன்னு சொன்னேன். எக்கு கர் லதா கி ஹே, லதாவின் உடையது அப்படின்னு அர்த்தம். தும் கஹான் டேஷ் ஆ ரஹே ஹஹோ அப்படின்னு இருக்கு. ஸோ நீ யாரு கூட வந்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். கஹா சே, இருந்துனா சே, எங்கே இருந்து வந்து கொண்டிருக்கிற, இருந்துன்றதுக்கு சே போடணும். கடி திவார், கடினா கடிகாரம், திவார்னா சுவர், மேலே இருக்குன்னு தானே சொல்லுவோம். மேலே அப்படின்றதுக்கு பர், இங்கே ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து நீங்கள் ஃபில் பண்ணிக்க வேண்டியதான். மேஜ் சமீன் பர் ஹை, டேபிள் ஃப்ளோருக்கு மேலே இருக்குன்னு அர்த்தம். ஹம் ஆங்கோ சே, சேனா ஆள், நாம் கண்களினால், தேக்தே ஹைன் பார்க்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். 7th ரோமன் லெட்டர் மீனிங். போஸ்ட் பொசிஷன் கேட்குறேன். போஸ்ட் பொசிஷன் அந்த ஒரு பொருள் எந்த பொசிஷனில் இருக்குன்றதை நம்ம சொல்லணும். நம்ம ஆல்ரெடி பரீட்சையா அந்த மாதிரி ஆப்போசிட்ஸ்லேயே படிச்சிருப்போம். அந்தர் அப்படின்னா உள்ள, இன் அப்படின்னு அர்த்தம். நீச்சே அப்படின்னா டவுன் அப்படின்னு அர்த்தம். அலாவா அப்படின்னா தவிர, அப்பார்ட் ஃப்ரம் அப்படின்னு அர்த்தம். ஓர் அப்படின்னா அந்த பக்கமாக, டுவர்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஜஹக் அப்படின்னா பிளேஸ்ன்னு அர்த்தம். பாரேமே அப்படின்னா பற்றி, பகலே அப்படின்னா முதல்ல. ஸோ இதெல்லாம் உங்களோட ஸ்போக்கனில் யூஸ் ஆகும். ஸோ 7th லெசனோ 8th லெசனோ போய் இந்த போஸ்ட் பொசிஷன்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியாக நம்ம பேசலாம் ஹிந்தியில். மேக் அ கம்ப்ளீட் சென்டென்ஸ்ன்னு சில ஃபேஸஸை இங்கே கொடுத்துருக்கேன். மேரா நாம் கஸ்தூரி ஹை அப்படின்னு நம்ம ஃபினிஷ் பண்ணணும். மேரே பஹன் 8वीं क्लास में पढ़ता हूँ அப்படின்னு சொல்லலாம். என்னோட ஹூ சொல்லக்கூடாது, மேலே ஸ்டார்ட் ஆனால் தான் ஹூ. ஹ, மேரி பஹன் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. மேரே லியே எனக்காக. ஓகே, மேரே லியே 2 கேலே லோ, எடுத்துகிட்டு வா எனக்காக அப்படின்னு அர்த்தம். துமாரே தோஸ்த், உன்னோடைய ஃப்ரெண்டு அச்சா ஹை யா பூரா, யானா ஆர், உன்னோட ஃப்ரெண்டு நல்லவனா கெட்டவனா அப்படி கொஸ்டின் கேட்குறது. தும்கோ உனக்கு, தும்கோ கியா ஹுவா, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கலாம். ஸோ ரொம்பவே ஈஸி இந்த கிராமர், இதெல்லாம் தான் உங்களுக்கு யூஸ் ஆக போகுது. இப்போ நமக்கு 9th ரோமன் லெட்டர். ஸோ இங்கே கொஷின் வேர்ட்ஸ் பார்க்கணும். இது 10th லெசனில் இருக்குது. ரொம்பவே இந்த கொஷின் வேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். சிங்கிள் வேர்டில் நம்ம பேசலாம். என்ன, எப்போ, யாருக்கு, ஏன் அப்படின்னு நம்ம பேசிக்கலாம். ஸோ அதோடைய ட்ரான்ஸ்லேட் பண்ண சொல்லியிருக்கேன், அதோட ஆன்சர்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கியா அப்படின்னா என்ன, கஹா அப்படின்னா எங்கே, கப் எப்போ, கித்னா எத்தனை இல்லை இவ்வளவு, கைசா எப்படி, கவுன்னா யாருன்னு அர்த்தம். ஸோ லாஸ்ட்டு ஆன்சர் த ஃபாலோவிங். துமாரா நாம் கியா ஹை, இதுக்கு ஆன்சர் நம்ம ரிலேட்டடாக நம்ம பேசணும். துமாரான்றதை மேரான்னு மாற்றணும். மேரா நாம் கஸ்தூரி ஹை அந்த மாதிரி. துமாரே பாஸ்னா கிட்ட, உங்ககிட்ட கித்தனே ருப்பியே ஹை, உங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்குது. மேரேலியே, மேரே கே பாஸ் கே போடணுங்க. மேரே கே பாஸ் 5 रुपये ஹை, ருப்பியே ஹை என்றால் 5 ரூபாய் இருக்குன்னு அர்த்தம். ஆப் கஹா ரஹத்தே ஹை, ரஹத்தா அப்படின்னா வாழ்தல்னு அர்த்தம். நீ எங்கே வாழ்றான்னு கொஸ்டின் கேட்குறாங்க. மே சென்னை மே ரஹத்தே ஹூ அப்படின்னு எழுதிக்கலாம். ஆப் கியோ ஹிந்தி சிக்தே ஹை, நீ ஏன் ஹிந்தியை லேர்ன் பண்ணுற. मेरे लिए हिंदी बहुत ज़रूरी है इसलिए मैं हिंदी सीखते हैं அப்படின்னு மாற்றணும். பண்டிட்ஜி கைசே ஆத்மி, அவர் எப்படிப்பட்ட மனுஷன் கேட்குறாங்க. அச்சே ஆத்மி அப்படின்னு நீங்கள் அதுக்கு ரிலேட்டடாக ஆன்சர் எழுதணும். இதுதான் டோட்டலி 50 மார்க்ஸ்க்கு இதை டிசைன் பண்ணியிருக்கோம். சில ஸ்டூடெண்ட்ஸ் சில மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக அவங்க மேக் பண்ண மிஸ்டேக்ஸ் என்ன, அதோடைய ஆன்சர் கீ இதில் நம்ம ரிவீல் பண்ணோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த இதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் கிளாரிஃபை ஆல் ஆஃப் யுவர் டவுட்ஸ். தேங்க்யூ.